கோட் ரெக்யூர்மெண்ட்டில் இன சுழற்சி முறை, ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி சைக்கிளிக் ஆர்டர், ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெனி மோர் வீடியோஸ் நம்முடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்முடைய இதே சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப் இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனில் உள்ள ஜாபுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி அவங்க வந்து ப்ரியாரிட்டி இருக்கும். அப்படி ப்ரியாரிட்டி இருந்துமே ஹை மார்க் எடுத்து பட் ஜாபுக்கு அதாவது இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு இன்டர்வியூ வித் சிவி, அதான் வைவாக்கு போக முடியாமல் உள்ளவங்க எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தினால அப்படின்றத பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஒவ்வொரு போஸ்டிங்லேயுமே ஜூனியர் பெய்லிஃப்னா அந்த ஜூனியர் பெய்லிஃப் போஸ்டிங்கில் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது P1, P2, P3 இப்படி P20 வரை பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் ஆர்டர், P20க்கு அப்புறம் பழையபடி P1லேருந்து திரும்ப வரும். இதுதான் சைக்கிளிக் ஆர்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். இப்படி அவங்க P1, P2ன்னு வரும்போது P1க்குள்ளே ஹை மார்க்கு, P2க்குள்ளே ஹை மார்க்கு, P1னா என்ன ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 1க்குள்ளே ஹை மார்க்கு, ப்ரியாரிட்டி 2க்குள்ளே ஹை மார்க்கு, ப்ரியாரிட்டி 3க்குள்ளே ஹை மார்க்கு அப்படின்னு இந்த ஆர்டர் வை சைக்கிளிக் ஆர்டராக போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கிட்டு P8, P12ல் பார்த்தீங்கன்னா ஹை மார்க் எடுத்துமே 145, 140, 143 இந்த மாதிரி கொஞ்சம் ஹை மார்க் எடுத்துமே அவங்களால வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வைவாக்கு போக முடியலை. ரீசன் வந்து அவங்க சைக்கிளிக் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா P1, P2, P3 அப்படியே அந்த ஆர்டர் படி வரும்போது P1ல் உள்ளவங்களை ஃபஸ்ட்டு அவங்க தான் இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு 10 பேரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன், P1ல் வந்து ஒரு 10 பேரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு 10வது நபராக, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், லாஸ்ட்டாக 10வது நபராக மார்க் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மார்க் தான் கட் ஆஃபாக தீர்மானிக்கப்படுது. இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே ஜூனியர் பெய்லிஃபில் ஜென்ரல் 10ல் PSTM ப்ரியாரிட்டி, அதில் P1ல் வந்து ஒரு 10 பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சுக்கிடுவோம். அதில் 10வது நபரை அடுத்த மார்க் தான் கட் ஆஃபாக தீர்மானிக்கப்படுது. இப்போ 10வது நபராக செலக்ட் பண்ணுற நபர் பார்த்தீங்கன்னா 95 மதிப்பெண் எடுத்திருக்காரு. பாருங்கள், அவர் வந்து 169க்கு எக்ஸாம் நடந்துச்சா, இந்த 169க்கு வெறும் 95 மதிப்பெண் பெற்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் சிவிக்கு போகிறாரு பார்த்தீங்களா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி P1க்கு கிடைக்கிது. இது நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சொல்ல வரல. சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா P1ஓட கட் ஆஃப் 131, 146 இந்த மாதிரியுமே லாஸ்ட்டு அவங்க எடுத்த மார்க் கட் ஆஃபாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு. பட் இன்னும் சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் டிஜிட் மார்க் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது, கிடைக்கிது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா P8, P12 அந்த மாதிரி ப்ரியாரிட்டி வச்சுக்கிட்டு அவங்க 136, 138 இந்த மாதிரி மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பறிக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு முறையை ஃபாலோ பண்ணும்போது, பட் இது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கோர்ட் ரெக்யூர்மெண்ட் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் இருந்தாலும் பாதிப்பு அடைகிறார்கள் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து முக்கியமாக சொல்கிறேன். P1 அப்படின்றது பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள். பாருங்கள், இங்கே அடுத்து சீனியர் பெய்லிஃப் பாருங்கள், P1க்கு அதே 95 மார்க்கு, ஜென்ரல் 10 ப்ரியாரிட்டியில் உள்ள பர்சன் கட் ஆஃபாக 95 தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதே ப்ரியாரிட்டி 1 வந்து ரீடருக்கு பாருங்கள், MBC DC ப்ரியாரிட்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா P1 95 அப்படின்றது தீர்மானிக்கப்பட்டிருக்கு கட் ஆஃபாக. அனதர் ஒன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், ஜூனியர் பெய்லிஃபில் ஜென்ரல் 10 ப்ரியாரிட்டி இந்த சீரியல் நம்பர் 5 பாருங்கள், ப்ரியாரிட்டி 1 அதோடைய மார்க்கை பாருங்கள், கட் ஆஃப் வந்து 81 தீர்மானிக்கப்பட்டிருக்கு. பட் அதே சமயம் ஜூனியர் பெய்லிஃபில் ஜென்ரல் 10 ப்ரியாரிட்டியில் யார் அதிகமாக ஹை மார்க்கோ அந்த ஹை மார்க்கு அவங்க எந்த ஒரு ப்ரியாரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிலைமை அப்படியே தலையில மாறி இருக்கும். ஏன்னா ஹை மார்க் வந்து இதை விட பார்த்தீங்கன்னா 136, 146, ஏன் 150, 155 அப்படிலாம் எடுத்துக்கிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இரு பெற்றோரையும் இழந்தவர்கள் P1ல் கண்டிப்பாக அந்த மாதிரி நபர்களும் இருப்பாங்க, அவங்க வந்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 147 வந்து P7 ப்ரியாரிட்டி இருக்கார், ப்ரியாரிட்டி 7 157 மார்க்கு, P8ல் பார்த்தீங்கன்னா 143 மார்க்கு. அப்போ எது ஹை மார்க்கோ ஹை மார்க்கு, பட் எனி ஒன் ப்ரியாரிட்டி கூப்பிட்டுருந்தா அவங்க போயிருப்பாங்க. பட் இங்கே வந்து இன சுழற்சி படி சைக்கிளிக் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா கூப்பிடும் போது P1, P2, P3ன்னு வரும்போது ஸோ ஃபஸ்ட்டு P1லேயே நிறைய பேர் அப்படி சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்க போகும்போது இவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் அப்படின்றது போகுது. பட்டு மற்ற நபர்கள் ப்ரியாரிட்டியில் உள்ளவங்க கீழ்த்தரம் சொல்லக்கூடாது, டவுனில் உள்ள ப்ரியாரிட்டி, கீழ்நிலை அப்படி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத ஒரு ஆய்வு பண்ணி பகுப்பாய்வு பண்ணி உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன்.